Now, dear friends, அன்பானவர்களே, as you know, நீங்கள் அறிந்திருக்கிறபடி many years ago, some of you here will not know this. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களில் சிலருக்கு இப்பொழுது தெரியாது. There was nothing here. This was just a paddy field. இங்கு ஒன்றுமே முன்பு இருந்ததில்லை, வெறும் நெல் வயலாகவே இது இருந்தது. My father and I, என்னுடைய அப்பாவும் நானும், we stood before that big tree அந்த பெரிய மரத்துக்கு முன்பாக நாங்கள் நின்று கொண்டோம், near the gate, அந்த வாசல் அருகே, and preached the word of God. தேவ வசனத்தை அங்கு நின்று நாங்கள் பிரசங்கித்தோம். Now, since that time, அந்த நாளிலிருந்து many fine men have sought to labor here. எத்தனையோ நேர்த்தியான மக்கள் இங்கு உழைக்கும்படியாக முயற்சி செய்து வந்திருக்கிறார்கள். Now, Jesus said, "You are the salt of the earth." இயேசு சொன்னார், நீங்களே பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். Now, is there any house in which there is no salt? உப்பு இல்லாத வீடு என்று எந்த வீடாவது இருக்கிறதா? No. இல்லை. Even the poorest house has some salt. வெறும் தரித்திரனுடைய வீட்டிலே கூட கொஞ்சம் உப்பு அங்கே இருக்கு. If the salt have lost its saltness, உப்பானது அதனுடைய சாரத்தை இழந்து போய் இருக்கும் என்றால், it is therefore good for nothing, Jesus said. இயேசு சொன்னார், அப்பொழுது அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. See, there are so many of us here. இங்கு நாம் எத்தனையோ பேர் இங்கு கூடி இருக்கிறோம். Are we the salt of the earth? நாம் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோமா? Or have we lost our saltness? இல்லை, நம்முடைய உப்பின் சாரத்தை இழந்து போய் இருக்கிறோமா? If any house says we have lost our salt, எந்த வீட்டிலாவது எங்களுடைய உப்பை எல்லாம் இழந்து போனோம் என்று சொல்லுவார்கள் என்றால், they don't simply sit like that wondering. ஏதோ ஒன்றும் செய்யாமல் திகைத்து உட்கார்ந்து கொண்டே இருக்க மாட்டார்கள். They will run to a neighbor or to the market. மார்க்கெட்டுக்கோ அயலான் வீட்டுக்கோ ஓடி செல்வார்கள். They will say to the neighbor, "Please give me a little salt. I need it for my curry." என்னுடைய கறிக்கு கொஞ்சம் உப்பு வேண்டும் என்று சொல்லி பக்கத்து வீட்டிலே போயாவது கொஞ்சம் உப்பை வாங்கி வந்து விடுவார்கள். But they will stop everything and get that salt. எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டு போய் இந்த உப்பை வாங்கி வருவார்கள். Otherwise, இல்லை என்றால், you know how husbands are very patient people. புருஷன்மார்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமே, மிக பொறுமைசாலிகள் தான். When they sit before your kulambu, your dinner, சாப்பிட உட்காரும் பொழுது, and there is no salt in it, அங்கே உப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது, I can't tell you what will happen. என்ன அப்பொழுது நடக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிவிடவே முடியாது. The plate may become a ball. ஒரு பந்து போல பிளேட் மாறி போய் எரியப்படும். And worse, அதை காட்டிலும் மோசமான காரியங்கள். where is the uppu? Where is the salt? உப்பு எங்கே? And if the wife says, "Uppu kaanla," உப்பு காணவில்லை என்று, எங்கேயோ ஓடி போச்சு, எங்கேயோ உப்பு ஓடி போச்சு என்று மனைவி சொன்னால், then she will get something hotter. ரொம்ப சூடாக கொஞ்சம் கிடைக்கும். See, friends, நண்பர்களே, Jesus said, "You are the salt." இயேசு சொன்னார், நீங்களே உப்பா இருக்கிறீர்கள். So எனவே we must ask, each one of us must ask ourselves. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மையே கேட்க வேண்டும். I am working in this hospital. இந்த ஆஸ்பத்திரியிலே நான் பணிபுரிந்து வருகிறேன். I am working in this college. இந்த கல்லூரியிலே வேலை செய்கிறேன். I am working in this village. இந்த கிராமத்திலே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். Am I the salt of this place? இந்த இடத்தின் உப்பாக நான் இருக்கிறேனா? Is there truth round me? என்னை சுற்றிலும் சத்தியம் இருக்கிறதா? See, பாருங்கள், when there is no truth around you, உன்னை சுற்றிலும் சத்தியம் இல்லாமல் இருக்கும் பொழுது,
then your yes cannot be trusted, your no cannot be trusted. நீ ஆம் என்று சொன்னாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் அதை நம்ப முடியாது. When you married your husband, நீ உன்னுடைய புருஷனை விவாகம் செய்த பொழுது they asked you this question. இந்த கேள்வி அவர்கள் கேட்டார்கள். Will you take this man to be your wedded husband? இந்த ஆணை உன்னுடைய திருமண புருஷனாக ஏற்றுக்கொள்ளவாயா? And you said yes. அப்பொழுது ஆம் என்று சொன்னாய். Did you say no? இல்லை என்று சொன்னாயா? I don't think anybody will say no when the wedding is taking place. திருமணம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வேளையிலே இல்லை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். Can your husband trust your word? உன்னுடைய வார்த்தையை உன் புருஷன் நம்ப முடியுமா? You said yes. ஆம் என்று நீ சொன்னாய். Suppose your husband says no, whenever this woman says yes, it is no. ஒருவேளை உன்னுடைய புருஷன் இந்த அம்மா எப்பொழுதெல்லாம் ஆம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் இல்லை என்று தான் என்று சொன்னார். Then அப்பொழுது there will be no peace in that family. அந்த குடும்பத்தில் எந்த சமாதானமும் இருக்காது. So, எனவே the first thing that truth does, சத்தியம் செய்கிற முதலாவது காரியம் என்னவென்றால், my tongue could speak lies so easily. என்னுடைய நாவு முன்பு தாராளமாக பொய் பேச முடிந்ததா இருந்தது. Even to my mother என்னுடைய I spoke lies. என் அம்மாவிடத்திலே கூட நான் பொய்களை பேசிக்கொண்டிருந்தேன். For years those lies were hidden in my heart. வருடங்களாக என் அந்த பொய்கள் என் இருதயத்திலே மறைந்து கிடந்தது. Truth, சத்தியம் was not in my tongue. என் நாவிலே இல்லாமல் இருந்தது. But when Jesus touched me, ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை தொட்ட பொழுது that same mouth அதே வாய் could not speak lies anymore. இனியும் எந்த பொய்களையும் பேச முடியவில்லை. What is that miracle? இது என்ன அற்புதம்! So when I said yes, it is no. When I said no, it is yes. எனவே நான் ஆம் என்று சொன்ன பொழுது இல்லையா இருந்தது, இல்லை என்று சொன்ன பொழுது ஆமாக தான் அந்த அர்த்தம் கொண்டதா இருந்தது. How did that miracle take place? அந்த அற்புதம் இப்பொழுது எப்படிதமாக இந்த மாற்றல் வந்தது? If you turn to John 14 chapter, யோவான் 14ஆம் அதிகாரம், you will see the source of that miracle. அந்த அற்புதத்தின் அந்த ஆரம்பத்தை காரணத்தை நீங்கள் இங்கு காணலாம். 6th verse. 6ஆம் வசனம். The Lord Jesus said, இயேசு "And சொன்னார், I am the way, நானே வழியும் the truth, சத்தியமும் and the life. ஜீவனுமாய் இருக்கிறேன். No man comes to God but by me." என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Now you know that yesterday I heard one man saying, நேற்று ஒருவர் இவ்விதமாக சொன்னதை நான் கேட்டேன். I could not find peace. அங்கு சமாதானத்தை நான் காண முடியவில்லை. I couldn't find deliverance from my sin. என் பாவங்களிலிருந்து விடுதலை நான் காண முடியவில்லை என்று சொன்னான். The Lord Jesus said, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், "You shall know the truth." நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். Now, do you know the truth? சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Say, one day, ஒரு நாள் when I was a schoolboy, நான் பள்ளி 10 years old, 10 வயதுள்ள பள்ளி மாணவனாய் நான் இருந்த பொழுது I jumped from the slide. நான் அந்த சறுக்கு இதிலே இருந்து குதித்தேன். And I hurt my hand. அங்கு கரத்தை காயப்படுத்திக் கொண்டேன். And I could not hold the pen in the class. எனவே வகுப்பறையிலே போய் பேனாவை பிடித்து என்னால் எழுத முடியாமல் போயிற்று. The teacher thought that I was faking. நான் போலியாக நடித்துக் கொண்டிருப்பதாக ஆசிரியர் யோசித்தார். But oh, my hand was paining. ஆனால் என் கரமோ வலித்துக் கொண்டிருந்தது. Why was it? அது ஏன் அப்படி? There was fracture. அங்கே எலும்பு முறிவு இருந்தது.
very small fracture, மிக சின்ன எலும்பு முறிவுதான். but it prevented me from using my right hand. ஆனால் என் வலது கரத்தை நான் உபயோகிக்க முடியாதபடி அது தடுத்தது. So, எனவே my father took me to the general hospital. இந்த பொது மருத்துவமனைக்கு என் அப்பா என்னை அழைத்து சென்றார். And there the x-ray showed that there was a crack. அங்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பொழுது அங்கு எலும்பிலே முறிவு பிளவு இருந்தது தெரிந்தது. So everybody knew that I was not pretending, trying to escape from school. பள்ளியிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக நான் நடிக்கவில்லை என்பதை எல்லாரும் பின்பு அறிந்தார்கள். And they put the plaster of Paris. அங்கே சிகிச்சைக்கா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கட்டினார்கள். And for you know how long you have to keep it like this. இவ்விதமாக அதை வளைத்து தொங்க போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். They needed an x-ray to see the bone condition. எலும்பின் நிலையை காணும்படியாக அவர்களுக்கு ஒரு எக்ஸ்ரே அவசியமா இருந்தது. When you come to the truth, சத்தியத்தண்டை நீங்கள் வரும் பொழுது it's like an x-ray. அது ஒரு எக்ஸ்ரே கதிர் போல இருக்கிறது. And it searches you. உன்னை அது சோதித்து அறிகிறது. See, all of us pretend to be good people. நாம் எல்லாரும் நல்லவர்களைப் போல நடித்துக் கொள்கிறோம். And we like everybody to think we are very good people. நாம் மிக நல்லவர்கள் என்று எல்லாரும் நம்மை குறித்து யோசிக்கவே நாம் விரும்புகிறோம். But ஆனால் we all know that inside we are not such good people. ஆனாலும் நம்ம எல்லாருக்கும் உள்ளே தெரியும் அப்படிப்பட்ட நல்லவர்கள் நாம் இல்லை என்ற உண்மை. What is hidden inside needs the x-ray of Jesus Christ. உள்ளே மறைந்திருக்க காரியங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் எக்ஸ்ரே கதிர் தேவையா இருக்கிறது. So Jesus said, எனவே இயேசு சொன்னார், I am the truth. நானே சத்தியம். Can you escape the truth? நீ சத்தியத்தை விட்டு தப்ப முடியுமா? Can you escape gravity? நீ புவியீர்ப்பு விசையை விட்டு தப்ப முடியுமா? Can you say, இப்படி சொல்ல முடியுமா? oh, this is not a very high platform, there is no gravity. இது ஒன்றும் பெரிய உயரமான மேடை அல்ல, இங்கு ஒன்றும் புவியீர்ப்பு விசை ஏதும் இல்லை. Oh, I can easily jump down. நான் எளிதாக குதித்து போக முடியும். Yes, many little boys can easily jump from here. அநேக சின்ன பையன்கள் இதிலிருந்து எளிதில் குதிக்க முடியும். But ஆனால் if I try to jump, நான் விதமாக குதிக்க முயற்சித்தால் say பாருங்க 80 kilos, 80 கிலோ, my, and gravity will take those 80 kilos and give me a shock. புவியீர்ப்பு விசையானது அந்த 80 கிலோ பளுவை கீழே இழுத்து ஒரு அதிர்ச்சியை எனக்கு கொடுத்து விடும். Can I say there is no gravity? ஓ புவியீர்ப்பு விசை இல்லை என்று நான் சொல்லிவிட முடியுமா? See, all these Ponneri people are very good people. இந்த பொன்னேரி மக்கள் எல்லாம் நல்ல ஜனங்கள். And so there is no gravity here. எனவே இங்கே புவியீர்ப்பு விசை ஏதும் இல்லை. And I can jump even from the top of the building. இந்த கட்டிடத்தின் மேலிருந்து கூட நான் தரைக்கு குதிக்க முடியும். No, I cannot do that. இல்லை, அவ்விதமாக என்னால் செய்ய முடியாது. We cannot deny the truth. சத்தியத்தை நாம் மறுதலிக்க முடியாது. Nobody can deny gravity. யாரும் இந்த புவியீர்ப்பு விசை இல்லை என்று மறுதலிக்க முடியாது. Nobody. யாரும் மறுக்க முடியாது. I was in Bombay. பம்பாயிலே நான் இருந்தேன். In the atomic plant area, அந்த அணு which ஆயுத is called Trombay. பம்பாயிலே ட்ராம்பே என்ற இடம், அந்த நம்முடைய அணுசக்தி அந்த துறை இருக்கக்கூடிய அந்த பகுதி அருகிலே. And all atomic scientists living in high-rise buildings. அணுசக்தி விஞ்ஞானிகள் எல்லாம் உயர்ந்த கட்டிடங்களிலே அங்கு வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். I went to visit a scientist. ஒரு விஞ்ஞானியை சந்திக்கும்படியாக நான் சென்றேன். And they said to me, எனக்கு சொன்னார்கள், some of these scientists are losing hope. இந்த விஞ்ஞானிகள் சிலர் நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். And they are jumping from this 3rd, 4th, 5th flats. அந்த உயரமான கட்டிடத்திலே 3, 4, 5 மாடியிலிருந்து அவர்கள் குதித்து விடுகிறார்கள் என்று சொன்னார்கள். And killing themselves. அவ்விதமாக தற்கொலை செய்து செத்து போகிறார்கள் என்றார்கள். So, எனவே
when there is no truth in our hearts, நம் இருதயங்களிலே சத்தியம் இல்லாமல் இருக்கும் பொழுது there is going to be fear and trouble. பயமும் கலக்கமும் தான் அங்க இருக்கு. So the biggest scientist today, எனவே மிகப்பெரிய விஞ்ஞானியாக இன்று இருக்கிறவர், they do not have any hope for the human race. மனித இனத்திற்கு நம்பிக்கை ஏதும் இல்லாமல் இருக்கிறார்கள். Everywhere people are trying to get the secrets of making an atomic bomb, nuclear weapon. ஒரு அணுகுண்டை கண்டுபிடிக்கும்படியான ரகசியங்களை அறியும்படியாக எல்லா இடங்களிலும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். Now we see that everywhere bombs, எங்கு பார்த்தாலும் வெடிகுண்டுகள் வெடிப்பதை என்று பார்க்கிறோம். even in our trains. நம்முடைய ட்ரெயின் ரயிலிலும் கூட When we get into our train, we do not know if we will reach the destination. நாம் ரயில் பிடித்து ஏறும் பொழுது நாம் போய் சேருவோமா என்றே நாம் சொல்ல முடியாது. Now this has become the condition all over the world. உலகமெங்குமே நிலை இவ்விதமாக தான் ஆகிவிட்டது. Because ஏனென்றால் in the heart of man, மனிதனுடைய இருதயத்திலே there is no truth. சத்தியம் ஏதும் இல்லை. Where there is no truth, சத்தியம் எங்கு இல்லையோ there is only fear அங்கு பயம் தான் இருக்கு, and hatred. வெறுப்பு இருக்கு. Love can only grow in the soil of truth. சத்தியம் என்ற மண்ணில் மட்டுமே அன்பு வளர முடியும். If I go and ask your farmers, போய் உங்கள் விவசாயிகளை நான் கேட்டால், why are you not growing wheat in these fields? இங்குள்ள நிலங்களிலே வயல்களிலே நீங்கள் ஏன் கோதுமையை விளைய செய்கிறது இல்லை? They will say, அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், no, இல்லை, we cannot grow wheat. இங்கு கோதுமையை நாங்கள் பயிரிட முடியாது என்பார்கள். The weather here only suits paddy. இங்குள்ள கால உஷ்ண நிலையானது நெற்பயிருக்கு தான் சாதகம். Wheat will not thrive here. கோதுமை பயிர் இங்கு செழிக்காது. In very cold countries, மிக குளிரான தேசங்களிலே they sow their wheat before the snow comes, அந்த உறைபனி before it becomes zero. அங்கு உஷ்ணநிலை ஜீரோவுக்கு ஆகும் முன்பாக உறைபனி விழுவதற்கு முன்பாகவே கோதுமையை அவர்கள் விதைத்து விடுகிறார்கள். And when the heavy snow melts, அந்த பாரமான உறைபனி அது உருகி போகும் பொழுது, and the temperature comes a little up beyond zero, பயங்கரமான ஜீரோ உஷ்ண நிலை குளிரிலிருந்து கொஞ்சம் மேலே உஷ்ணம் உயரும் பொழுது, wheat which likes the cold comes up. இந்த குளிரை விரும்பக்கூடிய கோதுமை மேலே எழும்பி வளர்கிறது. What is the soil in which truth grows? சத்தியம் வளர்கிற அந்த மண் என்ன? What is the soil in which love grows? I mean, அன்பு வளர்கிற அந்த நிலம் என்ன? Truth. சத்தியம். Without truth there is no trust. சத்தியம் இல்லாதபடி நம்பிக்கை ஏதும் இல்லை. That is the heart of man. அதுதான் மனித இருதயம். If you turn to 1 Peter, 1 பேதுருவுக்கு நீங்கள் திருப்பினால், 2nd chapter, please. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22nd verse. 22ஆம் வசனம். Who did no sin, அவர் பாவம் செய்யவில்லை, neither was guile found in his mouth. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. See, we talk of religion everywhere. We have some drum beating, some shouting, some singing. மதம் என்று சொல்லிக்கொண்டு எங்கு பார்த்தாலும் கொட்டு அடித்துக்கொண்டு கத்திக்கொண்டு பாடிக்கொண்டு இருப்பதை நாம் எங்கு பார்க்கிறோம். And one religion says, I am the best religion. ஒரு மதம் நான் சிறந்த மதம் என்று சொல்கிறது. But ஆனால் I don't see truth amongst religious people. ஆனால் இந்த மத மக்கள் மத்தியிலே சத்தியத்தை நான் காண்கிறது இல்லை. If you show them 10 lakhs, 10 லட்சத்தை அவர்களுக்கு நீங்கள் காட்டினால், oh, they will tell 10,000 lies. 10,000 பொய்களை அவர்கள் பேசி விடுவார்கள். You cannot trust them. அவர்களை நீங்கள் நம்ப முடியாது. If you give a contract to a man, ஒரு மனிதனுக்கு இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தை கொடுத்தால், now the man who gives the contract அந்த கான்ட்ராக்டை கொடுக்கிற அந்த மனிதன் takes such a big
bribe. அதிகமான லஞ்ச பணத்தை அவன் எடுத்துக்கொள்கிறான். And this contractor, இந்த கான்ட்ராக்டர் he says, அவர் சொல்கிறான், oh, I had to pay this man so much, that minister so much, this man so much. இந்த மனிதனுக்கு இவ்வளவு நான் கொடுக்க வேண்டும், இந்த மந்திரிக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும், அந்த மனிதனுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று இவன் சொல்கிறான். And how can I make it in business? நான் எவ்விதமாக நான் இந்த பணத்தை செலவழித்து வியாபாரம் செய்ய முடியும்? I must only cheat the public. நான் பொது ஜனங்களை வஞ்சித்து தான் ஆக வேண்டும். So, எனவே instead of laying a proper road, சரியான ரோடை போடுவதற்கு பதிலாக I will use this money to lay a road which will only last till the next monsoon. அடுத்த மழை வரும் வரைக்கும் மட்டுமே தாங்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ரோடை தான் நான் போடுவேன். See, my friends, அன்பானவர்களே, I have been a driver for a long time. எத்தனையோ காலமாக நான் கார் ஓட்டுகிறவனாக இருந்து வந்திருக்கிறேன். And when I see our roads, நம்முடைய ரோடுகளை நான் பார்க்கும் பொழுது what I saw 50 years ago, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எதை பார்த்தேனோ, 60 years ago, 60 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எதை கண்டேனோ, the same kind of deceit, அதே வஞ்சகம் தான் இப்பொழுதும் the இருக்கிறது. same kind of big holes. அதே விதமான குழிகள் தான் இன்னும் பெரிய குழிகள் இருக்கிறது. See, the heart is not being changed, நம்ம இருதயம் மாற்றப்படவில்லை. but ஆனால் pilgrimages are going on, புனித யாத்திரைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. religion is going on, மதம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. even meetings like this are going on. இப்படிப்பட்ட கிறிஸ்தவ கூட்டங்களும் கூட தான் நடந்து கொண்டு இருக்கிறது. But ஆனால் guile and deceit. வஞ்சகமும் மாய்மாலமும். See, I do not know if any of the question papers were out before the examination. பரீட்சைக்கு முன்பாக எந்த கேள்வித்தாளாவது வெளியே வந்து விட்டதோ என்னவோ எனக்கு தெரியாது. When I was writing the final exam in school, பள்ளியிலே கடைசி பரீட்சையை நான் எழுதிய பொழுது my weak subject was mother tongue. என்னுடைய தாய்மொழி தான் எனக்கு பலவீனமான பாடமா இருந்தது. And whether I'd pass or fail, very doubtful. நான் பாஸ் பண்ணுவேனோ இல்லையோ என்பது சந்தேகத்துக்குரியதா இருந்தது. And a man came ஒரு மனிதன் வந்தான் and said, சொன்னான், I have got the question paper. இந்த பரீட்சை கேள்வித்தாள் என்றும் இருக்கிறது என்றான். What did my father and I say? அப்பாவும் நானும் என்ன பதில் சொன்னோம்? This man knows that we preach the truth. சத்தியத்தை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்பது இந்த மனிதனுக்கு தெரியும். How did he have the courage to bring the question paper? எப்படி இந்த கேள்வித்தாளை எங்களுக்கு கொண்டு வரும்படியான தைரியத்தை இவன் பெற்றுக்கொண்டான்? See, you are going to fail. So, but here is the question paper. ஓ, நீ பரீட்சையில ஃபெயிலாக போகிறாய், எனவே கேள்வித்தாளை இதை கொண்டு வந்து விட்டேன். What did we say? நாங்கள் அதற்கு என்ன சொன்னோம்? Please take it away. தயவு செய்து எடுத்து சென்று விடு. We don't want the question paper. கேள்வித்தாள் எங்களுக்கு வேண்டாம். We do not want such matters. அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம். On the one hand, ஒரு புறத்திலே religion, religion, religion. மதம் மதம் என்ற பக்திக்குரிய காரியங்கள். On the other hand, இன்னொரு புறத்திலே deceit, deceit, deceit. வஞ்சகம் வஞ்சகம் எல்லாம் வஞ்சகம். But what do we see in the living Savior? ஆனால் ஜீவனுள்ள இந்த ஆத்தும இரட்சகரிடத்தில் நாம் என்னதை பார்க்கிறோம்? There was no guile in his mouth. அவருடைய வாயிலே வஞ்சனை ஏதும் காணப்படவில்லை. Who did no sin. அவர் பாவம் ஏதும் செய்யவே இல்லை. So when you look at Jesus, எனவே இயேசுவை நீங்கள் பார்க்கும் when பொழுது, you look at his love, அவருடைய அன்பை நீ பார்க்கும் பொழுது, you will hate your untruth. உன் அசத்தியத்தை நீ வெறுப்பாய். You will hate your untruth. உன் அசத்தியத்தை பார்த்து நீ வெறுப்பாய். What is this? I am full of lies. இது என்ன? பொய்களினாலே நிரம்பி நான் இருக்கிறேனே. I deceive my wife, I deceive everybody. என் மனைவியையும் எல்லாரையும் நான் வஞ்சித்து ஏமாற்றி போட்டேனே. What is this nature? இது என்ன என்னுடைய கேடான சுபாவம்? Only Jesus Christ can change my heart. இயேசு கிறிஸ்து மட்டுமே என் இருதயத்தை மாற்ற முடியும்.
In him was no sin. அவரிடத்திலே பாவம் ஏதும் காணப்படவில்லை. In his mouth there was no guile. அவருடைய வாயிலே வஞ்சகம் ஏதும் காணப்படவும் இல்லை. What a wonderful Savior. என்ன அற்புதமான ஆத்தும ரட்சகர். You need him. அவருக்கு உனக்கு அவர் தேவை. I need him. எனக்கு அவர் தேவை. Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us tell God, தேவனிடத்திலே சொல்லுவோம். Lord, ஆண்டவரே, how can I live in deceit and lies? வஞ்சகத்திலும் பொய்களிலும் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, give me this new heart. இந்த புதிய இருதயத்தை எனக்கு தாரும். I want truth in my words. என்னுடைய வார்த்தைகளிலே உண்மை சத்தியம் இருக்க விரும்புகிறேன். Truth in my life. என்னுடைய வாழ்க்கையிலே சத்தியம் இருக்க விரும்புகிறேன். Truth in my secret part. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே சத்தியம் இருக்க விரும்புகிறேன். No more this deceit. இனியும் வஞ்சகம் ஏதும் வேண்டாம். Wash me from my sin. என் பாவங்கள் தீர என்னை கழுவி அருளும். In your prayaschit bali rakta. உம்முடைய பிராயச்சித்த பலி இரத்தத்திலே Wash me from my sin. என் பாவங்கள் தீர என்னை கழுவி அருளும். Pray in your heart. உங்கள் இருதயங்களிலே ஜெபியுங்கள். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, what a beautiful, wonderful Savior you are. என்ன அழகான அற்புதமான ஆத்தும ரட்சகர் நீர். Lord, ஆண்டவரே, truth has fallen in my heart. என் இருதயத்திலே சத்தியம் இடறி விழுந்து போனது. Truth has fallen in my house. என் வீட்டிலே சத்தியம் இடறி விழுந்தது. The truth has fallen in my mouth. என் வாயிலே சத்தியம் இடறி விழுந்து போனது. Truth has fallen in my register. என் ரெஜிஸ்டர்களிலே சத்தியம் இடறி விழுந்து போனது. Truth has fallen in my accounts. என்னுடைய கணக்குகளிலே சத்தியம் இடறி விழுந்து போனது. Forgive me, Lord. என்னை மன்னியும் ஆண்டவரே. Wash me from my sin. என் பாவங்கள் தீர என்னை கழுவி அருளும். Make me your son and daughter. உம்முடைய குமாரன் குமாரத்தியாக என்னை ஆக்கு. Pray in your heart. உங்கள் இருதயங்களிலே ஜெபியுங்கள். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, come to these dear people. இந்த அன்பான மக்களிடம் வாரு. Give them a new heart. ஒரு புதிய இருதயத்தை அவர்களுக்கு A தாரும். new spirit. புதிய ஆவியை கொடு. Let not sin reign in their hearts. பாவம் உங்கள் இருதயங்களிலே ஆளுகை செய்ய வேண்டாம். That old nature, அந்த பழைய சுபாவம், that family nature, அந்த குடும்ப சுபாவம், the way the registers were kept by the grandfather, தாத்தாமார்கள் காலத்திலிருந்து அந்த கணக்கு புத்தகங்கள் வைத்து வைக்கப்பட்ட நிலை, that same untruth, அதே அசத்தியம் why should it be in me? எனக்குள்ளாக ஏன் இன்னும் அது இருக்க வேண்டும்? Wash me, Lord. என்னை கழுவி அருளும் ஆண்டவரே. Give me this new heart. இந்த புதிய இருதயத்தை எனக்கு தாரு. Give me your peace. உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாரு. Hear our prayer. எங்களுடைய ஜெபத்தை கேட்டருளு. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen.